ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. நம்ம எப்போதுமே தீபாவளி டைம்ல வந்துட்டு குலாப் ஜாமுன் வாங்குவோம். எப்போதும் குலாப் ஜாமுன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு தான் வரும். 2 பேக்கெட்டா, ஒரு பேக்கெட் நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சிருவோம், இன்னொரு பேக்கெட் அப்படியே கிடக்கும். அந்த இன்னொரு பேக்கெட் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் கேக் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, செம்ம சாஃப்டா ஜூஸியா சூப்பரான ஒரு கேக் தான் நம்ம வந்து செய்ய போறோம் இந்த குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான ஸ்வீட்டு குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் இருக்குதுல்ல, அது வந்து நம்ம ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்திக்க போகிறோம். ஒரு பேக்கெட்டோட முழு மாவையும் நான் வந்து சேர்த்துறேன். நீங்கள் எந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்திருக்கிறது நிலன்ஸ் பிராண்டு. இப்போ இதில் வந்து 1.25 கப் அளவுக்கு அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ். இப்போ இதில் வந்து தேவையான பால் விட்டு இது நம்ம ஒரு கேக் பேட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபஸ்ட் வந்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான பால் விட்டு நம்ம ஒரு கேக் பேட்டர் மாதிரி பண்ணிக்கலாம். பால் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றணும், இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஈனோ சேர்த்திக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்திக்கலாம். ஈனோ இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம், இல்லைனா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சோடா சேர்த்திக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு மொத்தமாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ஒரு கப் அளவுக்கு பால். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேக் டீனில் வந்துட்டு நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்ச பேட்டரை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த மாதிரி கேக் டீனில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பிஸ்தா பருப்பை இந்த மாதிரி சீவி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சுட வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இது வேகட்டும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் இது வெந்துருச்சான்னு. பாருங்க, ஒட்டாம தான் வந்திருக்குது. இப்போ நம்ம வெந்துருச்சு. ஆற விட்டுடலாம். ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு நல்லா தூக்கல இனிப்பு வேணும்னா 1 கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனுக்கு மாதிரியே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்க போகிறோம், ஒரு பிசு பதம் வர வரைக்கும். இது கூட நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்தலாம், குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்தலாம். நான் இன்னைக்கு இதில் வந்துட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்த போகிறேன். ஒரு 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம ஓரத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்க, அழகாக டீமோல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் வெட்டிக்கலாம். ஸ்கொயர் பீசஸை நம்ம வெட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக நெய் போட்டு இதை டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்துட்டு இதில் வச்சிடலாம். இதை வச்சு லைட்டாக 2 சைடும் நம்ம டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். லேசாக 2 சைடும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துச்சுல. இப்போ அடுத்த சைடு டர்ன் பண்ணி போட்டு அந்த சைடும் அதே மாதிரி கோல்டன் ஆக வரைக்கும் நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகா கலர் வந்திருக்கு. இந்த சைடும் அதே மாதிரி கலர் வர வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அழகா கலர் வந்துச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து திரும்பவும் இதில் வச்சிடலாம். இந்த நம்ம வேக வச்சோம்ல அதே பேன்லேயே திருப்பி இதை வந்துட்டு செட் பண்ணிட்டு நம்ம சுகர் சிரப் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சுகர் சிரப்பு, அதை வந்துட்டு இது மேலே ஊற்றிடலாம். இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் ஊறணும். ஒரு 20-25 நிமிஷம் இது நல்லா ஊற வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நம்ம பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் போடலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிரப் ஊற்றி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. கேர்ஃபுல்லாக எடுங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு கேக் மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியான ஒரு கேக் மாதிரி. இந்த சிரப் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது பாருங்கள். நீங்கள் இன்னும் வேணும்னா அந்த சிரப் எடுத்து இது மேலே போர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்போதும் குலோப் ஜாமுன் செய்வோம் தீபாவளிக்கு. இந்த தீபாவளிக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.